ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, இப்போ நார்மலாக யூடியூப் ஓப்பன் பண்ணாலே கேமிங் செக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பப்ஜி இருந்தது. இப்போ பப்ஜியை பேன் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அமாங்கஸ் அப்படின்ற ஒரு கேம் வந்து ரொம்பவே பீக்ல போயிடுதுன்னு சொல்லலாம். அந்த கேம் வந்து ஏன் இவ்வளோ பாப்புலர் ஆச்சு, ஆனால் அந்த கேம் வந்து எப்படி விளையாடலாம், அதோட கான்செப்ட் என்ன, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரீபான்ஸ் மல்டி இன்ஃபோ. வெல்கம் பேக். இந்த அமாங்கஸ் கேம் வந்து பாப்புலர் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீமர்ஸ் தான் காரணம். பிகாஸ் ஃபஸ்ட்டு இந்த கேம் வந்து ட்விட்ச்சில் வந்து ஸ்ட்ரீம் பண்ணாங்க. ஸ்ட்ரீம் பண்ணதுக்கு அப்புறம் தான் கொஞ்ச நாள்லேயே வந்து இதை பார்த்து யூடியூப்லேயும் ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த ஸ்ட்ரீமிங் ரீசனாலலாம் வந்து யூடியூபோட ஃபாலோவர்ஸ், அதாவது வந்து அவங்களோட ஃபேன்ஸுக்கு வந்து ஈஸியாக ரீச் ஆச்சு இந்த கேம். அப்படி என்னடா இருக்குது அந்த கேமில், எல்லாரும் விளையாடுறாங்களே, போய் விளையாடி பார்க்கலாம் அப்படின்ற கான்செப்டில் வந்து எல்லாரும் ஆட ஆரம்பித்தது தான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணாலே ஃபஸ்ட்டு இந்த கேம் தான் வந்து நிற்கும் மல்டிப்ளேயர் ஆக்ஷனில். இந்த கேமுடைய கான்செப்ட் என்னென்னு பார்ப்போம். இந்த கேமை வந்து 4 பேர்லேருந்து 10 பேர் வரைக்கும் ஆடலாம். அவங்க வந்து வெறும் லோக்கல் வைஃபை மட்டும் இல்லாமல் ஆன்லைன்லேயும் ஆடலாம். அதுதான் இதோட அட்வான்டேஜ்னு சொல்லலாம். உங்களுடைய ஆன்லைன் கனெக்டிவிட்டி வந்து வெறும் ஜஸ்ட் ரேண்டம் பிளேயர் மட்டும் இல்லாமல் நீங்கள் ரூம் கட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் இதை ஆடிக்கலாம். அதுதான் இதில் வந்து பாப்புலரான அட்வான்டேஜும் கூட. ஒரு 10 பேர் வந்து ஒரு ஸ்பேஸ்ஷிப்பில் ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த ட்ராவல் பண்ணுறதுல வந்து ஒருத்தன் வந்து இம்போஸ்டர், மீதி வந்து 9 பேர் க்ரூமேட்ஸ். இந்த இம்போஸ்டர் வந்து ஒருத்தனில் 2 பேர் கூட வச்சுக்கலாம், இல்லை 3 பேர் கூட வச்சுக்கலாம். ஆனால் இந்த இம்போஸ்டர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க தான் நம்மளுடைய கூடவே இருந்து குழி பறிக்கிற எனிமி அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் அவன் வந்து நம்ம கூடவே தான் இருப்பான், நம்மளை மாதிரியே தான் இருப்பான். அவனுக்கு வந்து நம்மளை கில் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அவன் கில் பண்ணிட்டானா யார் அந்த இம்போஸ்டர் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் இந்த கேமு. இல்லைனா நம்ம கூடவே அப்பாவிதனமாக சுற்றிட்டு இருக்க நம்மளுடைய க்ரூமேட்ஸும் வந்து சில டாஸ்க் இருக்கும். அந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து விக்ட்ரி தான். இந்த 2 மெத்தடில் வந்து நம்ம இந்த கேமை வந்து வின் பண்ணலாம். இதுதான் இந்த கேமோட கான்செப்ட்டு. இந்த கேமோட ஹவு டு பிளேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹவு டு பிளேலே போட்டிருக்கோம். இந்த கேம் வந்து டீம் ஒர்க் அண்ட் பீட்ரேல். பிகாஸ் எல்லாரும் சேர்ந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணால் தான் டாஸ்க் வந்து முடியும். அண்ட் பீட்ரேல் ஏன்னா நம்ம கூடவே வந்து ஒருத்தன் போய் சொல்லியே ஆகணும். நீங்கள் தான் நான் கொலகாரன்னு உங்களுக்கு தெரியும், பட் ஆனால் எல்லோரும் நம்ப வைக்கிறதுக்கு போய் சொல்லி ஆகணும். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து 4லேருந்து 10 பிளேயர்ஸ் கனெக்ட் பண்ணி விளையாடலாம், லோக்கல் வைஃபைலையும் ஆடலாம். அண்ட் நெக்ஸ்ட் இதை கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பெருசாக கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஜாய்ஸ்டிக் வந்து ஒரு கேரக்டரை மூவ் பண்ணும். அண்ட் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு யூஸ்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். நீங்கள் வந்து இம்போஸ்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கில்லுன்னு ஒரு ஆப்ஷன் வந்து எக்ஸ்ட்ரா காட்டும். அப்புறம் சபோட்டேஜ் அப்படின்னு ஒன்று காட்டும். நீங்களே ரூம் கிரியேட் பண்ணால் ஃபுல் கண்ட்ரோல் உங்கள் கையில் தான் இருக்கும். நீங்களே வந்து கேமோட செட்டிங்ஸ் எல்லாமே மாடிஃபை பண்ணிக்கலாம். அதோட ஆப்ஷன் நீங்கள் கிரியேட் பண்ண அந்த ஸ்பேஸ்ஷிப்லேயே வந்து இருக்கும். நீங்கள் ரூம் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த கம்ப்யூட்டர்கிட்ட போய்ட்டு கஸ்டமைஸ் கொடுத்தீங்கன்னா கேம்னு ஒரு செட்டிங் வரும். அந்த கேமுன்ற செட்டிங்கில் போய்ட்டு உங்களுக்கு தேவையானதுக்கு ஏற்ற மாதிரி செட்டிங்ஸை வந்து மாற்றிக்கலாம். நீங்கள் வெறும் கேம் செட்டிங்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுடைய கலர் மாற்றிக்கலாம், உங்களுடைய ஹேட்டோட ஸ்டைலை மாற்றிக்கலாம். அண்ட் உங்கள் கூட வந்து பெட்டும் வாங்கி வச்சுக்கலாம். அதுக்கெலாம் வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஹேட்லாம் வந்து ஃப்ரீ வெர்ஷன் தான், ஹேட்டுக்கெலாம் வந்து பை பண்ண தேவையில்லை. பெட்டு அண்ட் ஸ்கின் அப்படின்னு 2த்துக்கும் போனீங்கன்னா 2த்துக்குமே அந்த டாலர் சிம்பிள் இருக்கும். அந்த டாலர் சிம்பிள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து எது வேணுமோ அது வந்து பை பண்ணுறதுக்கான ஆப்ஷனில் போகும். வேணும்னா பை பண்ணி விளையாடிக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேப் ஐக்கான் இருக்கும். அந்த மேப் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து இந்த எல்லோ கலரில் இருக்கிறது வந்து நீங்கள் வந்து போய் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய இடம். இந்த இடத்துக்கு போயிட்டு ஜஸ்ட் யூஸ் கொடுத்தீங்கன்னா வரும். அண்ட் இதான் வந்து உங்களுடைய க்ரூவோட இன்ஸ்ட்ரக்ஷன். ஜஸ்ட் உங்கள் கூடவே இருக்கவங்களுக்கு வந்து டாஸ்க் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும். அதுதான் க்ரூவோட வேலையே. அண்ட் இம்போஸ்டர்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கூட இருக்க எல்லாரையும் சாவடிக்கணும். அதுதான் இம்போஸ்டரோட வேலையே. ஸோ நீங்கள் செத்துட்டீங்கன்னா உங்களை வந்து கோஸ்ட்டாக மாற்றிடும். கோஸ்ட்டாக மாற்றினதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து சேட் பண்ணால் உங்கள் டீம்மேட்ஸுக்கு வந்து காட்டாது. ஆனால் நீங்கள் கோஸ்ட்டாக மாறிட்டும் கேம்குள்ளே சுற்றலாம். இந்த அமாங்கஸோட கேம் பிளேக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு புது மெம்பர் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஒரு கேம் பிளேயை பார்த்துருவோம். ஜஸ்ட் இப்போ நான் வந்து ஆன்லைன் போயிட்டு ஆன்லைனில் வந்து அந்த பப்ளிக்கில் போயிட்டு ஃபைன் கேம் கொடுத்தா போதும், கேம்குள்ளே போவோம். இதில் வந்து லிஸ்ட் ஆஃப் ஹோஸ்ட் கிரியேட் பண்ணவங்களை காட்டும். அதை டச் பண்ணி நம்ம வந்து உள்ளே போயிடலாம். உள்ளே வந்து அதாவது இந்த ஸ்பேஸ்ஷிப்புக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். ஸ்பேஸ்ஷிப்புக்குள்ளே என்டர் ஆகிட்ட பிறகு நம்ம இந்த கம்ப்யூட்டர்கிட்ட போயிட்டு நம்மளுடைய கலரை வந்து வேணும்னா இப்போ வந்து மாடிஃபை பண்ணி மாற்றிக்கலாம். இல்லையா ஜஸ்ட் எல்லோரும் ஜாயின் ஆகிற வரைக்கும் ஜஸ்ட் நம்ம சிம்பிளாக வெயிட் பண்ணால் போதும். 10 மெம்பர்ஸ் ஜாயின் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக வந்து கேம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா டேரெக்டாக நம்மளுடைய ஸ்பேஸ்ஷிப்புக்குள்ளே நுழைஞ்சிடலாம். இப்போது இந்த கேம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து இப்போ க்ரூமேட்ஸ் தான். நம்ம ஒரு வேளை இம்போஸ்டர் தான் நம்மளுக்கு இம்போஸ்டர்னே காட்டும். இப்போ இந்த 10 பேரில் வந்து ஒருத்தர் வந்து நம்மளுக்கு எனிமி. அந்த எனிமி யாருன்றது இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். இல்லையா மேலே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் டாஸ்க் கம்ப்ளீட்டட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை வந்து ஃபில் பண்ணணும். நம்மளுக்கு 4 டாஸ்க் கொடுத்துருக்காங்க. அந்த 4 டாஸ்க்கை வந்து நம்ம தேடி போய் முடிக்கணும். இது 2த்தை பண்ணாலே நம்ம கேம் வந்து விக்ட்ரி தான். இப்போ நான் வந்து மேப்பை கிளிக் பண்ணுறேன். மேப்பை கிளிக் பண்ணால் இப்போ வந்து மேப் வந்துச்சு. இதில் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லோ கலரில் இருக்கிறது வந்து நம்மளுடைய டாஸ்க் ஏரியா. ஜஸ்ட்
இந்த ப்ளூ கலர் ஐக்கன் வந்து நம்ம இருக்க கரண்ட் லொக்கேஷன். இதுலேருந்து நம்ம வந்து டாஸ்க் ஏரியாவுக்கு வந்து மேப்பை பார்த்தே மூவ் பண்ணிடலாம். எங்கே வந்து வே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மேப்பை பார்த்து நம்ம வந்து டாஸ்க் இருக்க இடத்துக்கு மூவ் பண்ணாலே போதும். இப்போது நான் டாஸ்க் இருக்க இடத்துக்கு வந்துட்டேன். இப்போ அந்த இடத்துல போய்ட்டு நான் யூஸ் கொடுத்தோன்னே இப்போ இந்த மாதிரி ஒயரிங் வந்து ஜஸ்ட் ஜாயின் பண்ணோம். இதுதான் இதோட டாஸ்க்கே. சிம்பிள் டாஸ்க் தான் இது. ஜஸ்ட் கலருக்கு ஏற்ற மாதிரி ஜஸ்ட் மூவ் பண்ணிவிட்டு மேட்ச் பண்ணிட்டாலே போதும். அதோடைய டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இப்போது இந்த டாஸ்க் வந்து முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து 2 ஒயரும் ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம வந்து 3ல் 1 ஒயர் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அகெயின் மேப்பை பார்த்துட்டு ஒயரிங் வந்து எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணுமோ அந்த இடத்துக்கு நம்ம வந்து மூவ் ஆகணும். ஸோ ஜஸ்ட் மேப்பை பார்த்து அப்படியே மூவ் ஆகலாம். அதுக்குள்ளே இந்த ப்ளூ கலர் பிளேயர் வந்து எமர்ஜென்சி மீட்டிங் ரைஸ் பண்ணிட்டான். இந்த எமர்ஜென்சி மீட்டிங் எதுக்காகனா, நம்ம வந்து யார் மேலே சந்தேகப்படுறோம், அதாவது இம்போஸ்டர்னு யார் மேலே சந்தேகப்படுறோமோ அதை வந்து ஜஸ்ட்டு வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்கள வந்து ஓட் பண்ணி எலிமினேட் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த எமர்ஜென்சி மீட்டிங். ஒரு ஆளுக்கு வந்து ஒரே ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் தான் வந்து ரைஸ் பண்ண முடியும். இப்போ ஆல்ரெடி ப்ளூ ரைஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து டிஸ்கஷன் நடக்கும். யார் வந்து இம்போஸ்டர்னு வந்து நம்மளுக்குள்ளே நம்மளே கெஸ் பண்ணிக்கிற மாதிரி யாருன்னு இப்போ எல்லோரும் கேட்க ஆரம்பித்தோம். இதுக்கப்புறம் வந்து யார் மேலே நம்ம ஓட் பண்ணுறோமோ, இப்போ நான் வந்து ரேண்டமாக ரெட் மேலே வந்து ஓட் போட போகிறேன். ஜஸ்ட் அந்த பிளேயரை கிளிக் பண்ணிவிட்டு ஓட் போட்டுட்டேன். அந்த டிக்கு துணை ஓட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து எல்லாரோட ஓட்டிங்கும் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ரிசல்ட் வந்து யார் மேலே அதிகமாக ஓட் பண்ணியிருக்காங்களோ அவங்கள வந்து ஸ்பேஸ்ஷிப்பை விட்டு வெளியே அனுப்பிச்சிடும். அவங்க ஒரு வேளை நம்மளுடைய இம்போஸ்டராக இருந்தால் திஸ் வாஸ் த இம்போஸ்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணோம். இல்லையா இவங்க இம்போஸ்டர் இல்லைன்னு மென்ஷன் பண்ணோம். இப்போ வந்து பாப்ன்ற வந்து கிக் பண்ணிட்டாங்க. அதாவது இப்போ பாப் பார்த்தீங்கன்னா பாப் வாஸ் நாட் த இம்போஸ்டர்னு வந்துச்சு. அப்போ வந்து இம்போஸ்டர் இன்னும் கேம்குள்ளேயே தான் இருக்கான். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து கேம் வந்து பழையபடி கண்டினியூ ஆகும். அதாவது ஸ்டார்டிங் பொசிஷனுக்கே வந்துடும். இந்த டேபிள் மேலே இருக்கிறது தான் வந்து எமர்ஜென்சி. ஜஸ்ட் நீங்கள் அதுக்கிட்ட போய் யூஸ் கொடுத்தீங்கன்னா எமர்ஜென்சி காட்டும். இங்கே வந்து நம்ம வந்து எமர்ஜென்சி ரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆல்ரெடி ப்ளூ பிளேயர் ரைஸ் பண்ணி காட்டின மாதிரி நம்ம எல்லாருக்கும் வந்து எமர்ஜென்சி வந்து அடித்து மீட்டிங் ரைஸ் பண்ணி நம்ம எல்லாருக்கிட்டையும் சொல்லலாம் இவன் தான் இம்போஸ்டர் அப்படின்னு. நம்ம இப்போ கடைசி ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் எல்லோரும் சாவடிச்சிட்டான் ஒருத்தன். அவன் யாருன்னு இப்போ வந்து எல்லாருமே கரெக்டாக கெஸ் பண்ணிட்டோம். இந்த டேனின்றவன் தான் எங்களுடைய கேமில் வந்து இம்போஸ்டராக இருந்தான். பார்த்தீங்கன்னா 3 பேருமே வந்து அவன் மேலே தான் ஓட் போட்டோம். இப்போ ஜஸ்ட்டு அவனை வந்து வந்துடுச்சு. டேனி வாஸ் த இம்போஸ்டர். ஸோ நாம் வந்து இந்த கேமை வந்து ஜெயிச்சிட்டோம். விக்ட்ரின்னு வந்தாச்சு. இவ்வளோ தான் இந்த கேமோட கான்செப்ட். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.